மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மிக குறிப்பாக நாடே, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே, ஒட்டுமொத்த இந்தியாவும் தலைநகர் டெல்லியை நோக்கி தான் எல்லாருடைய பார்வையும் இருக்குது. எல்லார் கவனமும் அது மேலே தான் இருக்குது. அங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த மாணவர் போராட்டம் என்பது தீவிரமடைந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களை விட இன்னைக்கு ரொம்ப அதிகப்படியான பரபரப்பும் பதட்டம். ஏன்னா பதட்டம் ஏன்னா துணை ராணுவ படைன்ற பேரில் நிறைய போலீஸ் பெட்டாலியன் அங்கே இறக்கப்பட்டிருக்கு. போலீஸ் மட்டும் இறக்கின மாதிரி தெரியல. அங்கே நிறைய ஆர்எஸ்எஸ் குண்டர்கள், சமூக விரோதிகள் போலீஸ் ட்ரெஸ்ல இருக்கானுங்க. சிவில் ட்ரெஸ்ல போலீஸ் வச்சிருக்கிற தடி லத்தியோட எல்லாரையும் சகட்டுமே அடிக்கிறான். நீ செய்தியாளர்கள் இருக்காங்க, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அவங்கள கூட அடிக்கிறான். அப்புறம் செய்தியாளர்னு விட்டுறான், அடிச்சிடறான். அப்புறம் அவங்க கடந்து போறாங்க. இது மாதிரியான மோடிஜியோட பைந்தாங்கொல்லி பாஜக அரசாங்கத்துடைய அட்ராசிட்டி அதிகமா இருக்கு. ஏன் பைந்தாங்கொல்லின்னா, ஒரு மாணவர் போராட்டத்தையே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அடக்குமுறையை ஏவி விடுறீங்க, அடிச்சு நொறுக்கின்னுறீங்க இல்ல. இதுதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, நாடு முழுக்க இதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா எப்பவுமே மாணவர் போராட்டம், நீட் எதிர்ப்பு, சமூக பிரச்சனைகள், நாட்டுக்கு தேவையான விஷயங்கள்னா முதல் குரல் எழுப்பக்கூடிய மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். ஆனா அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீட் எதிர்ப்புக்கான குரல் எழும்புதானா? மாணவர் மத்தியில் எழும்பி இருக்கு. அரசாங்கம் தரப்புல இருந்து ஒண்ணுமே இல்லை. பேருக்கு 2 ட்வீட்டை போட்டுவிட்டு நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் வேற விஷயத்துல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. அதுதான் இன்னைக்கு பிரதானமான விஷயமாக பேசப்படுகிற விஷயமா மாறி போயிருக்கு. எல்லா அமைச்சர்களும் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு, எல்லா எம்எல்ஏக்களும் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு, எல்லா கட்சிக்காரனும் வேலை வெட்டெல்லாம் விட்டுட்டு, எல்லா தேட்டரா போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க, கொண்டாடுவதற்கு தயாராகிட்டு இருக்கானுங்க. அப்படி என்னடா நடக்க போகுதுன்னா, நாளைக்கு மிகப்பெரிய நாள். நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயோட கடைசி படம். அந்த படத்தோட ரிலீஸ் ஏற்கனவே இணையத்துல திருட்டுத்தனமா இவனுங்களே ரிலீஸ் பண்ணி, இவனுங்களே அந்த எடிட்டர் மேல பழிய போட்டு, அந்த எடிட்டரை அந்த சங்கத்தை விட்டு இடைநீக்கம் பண்ணி, அப்புறம் எடிட்டர் மேல தப்பே இல்லைன்னு திருப்பி அந்த சங்கத்துல அவரை சேர்த்துக்கிட்டு, இது வரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ணலங்க. ஆட்சி அதிகாரம் இவங்கிட்ட வந்துருச்சு. அப்ப இணையத்துல திருட்டுத்தனமா எவன்டா விட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணி நேரம் நீதியை நிலைநாட்டி இருக்கணும் இல்லையா? ஏன்னா பண்ணது பூரா இவனு தான். இது திருட்டு கூட்டம் தான். அதை வெளியே விட்டு அது மூலமா மக்கள்கிட்ட பொய்யான பிரச்சாரத்தை பரப்பி ஆட்சி அதிகாரத்தை புஷானுங்க. அதுக்கு மிக பிரதானம் என் தம்பி ஜெகதீஷ். ரூட் மாஃபியாவுடைய திருட்டு ரூட்னால தான் அந்த படம் இணையத்துல கட்சிது, வேற எது காரணமும் இல்லை. ஓகே ரைட். எனவே நம்ம தம்பியை நம்ம திட்டாம யார் திட்டுறது? நம்ம தானே அவனுக்கு அன்பா ஏதாவது ஒன்று சொல்லணும். ஸோ அதனால அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இப்போ பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அதுதான் எக்ஸலண்ட் பிஆர் ஒர்க்கு. துபாகூர் திருட்டுத்தனம் அயோக்கியத்தோட நம்பர் 1 ஒர்க். அது என்ன ஒர்க்குனா, நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் டெல்லிக்கே போகல. ஆனா டெல்லிக்கு போன மாதிரியும், சோனம் வாஞ்சி அங்க உண்ணாவிரதம் இருக்கும்போது அவரை பார்க்க போன மாதிரியும் ஒரு பெரிய பரப்புரைய கட்டமைச்சு அந்த பெரம்பூருக்கு போன வீடியோவை அதில் அட்டாச் பண்ணி, இங்கெல்லாம் போட்டா காரி துப்பிடுவானுங்க, தமிழ்நாட்டிலலாம் அதை விட்டா துப்பிடுவானுங்கன்ட்டு முட்டா பசங்க நார்த் இந்தியாவில் நிறைய பேர் காசு வாங்கிட்டு பேசுற கூலிக்கு மாரடிக்கிற கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பல் கிட்ட எல்லாம் கொடுத்து இன்ஸ்டா ஃபுல்லா பரப்பிட்டானுங்க. சரி, அந்த சோனம் வாங்குன்றவர் யாரு, என்ன பண்ணிருக்காரு, அவருக்கும் விஜய்க்கு என்ன தொடர்பு அப்படின்னா, நண்பன் ஒரு படம் வந்தது, நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க, 3 Idiots. அந்த நண்பன் படத்துல கொசக்கி பசப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் யாருன்னா, அந்த ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னா நீ ஃபெயில் ஆயிருக்கணும், அறிவு இருந்தா போதும். அறிவுனா என்ன அறிவு? கத்துக்கணும்ன்ற அறிவு இருக்கணும், ஆர்வம் இருந்தா உங்களை சேர்த்துப்பாங்க. நீ படிச்சு நம்பர் 1 மார்க், அதிக மார்க் எடுத்தாலும் உனக்கு அங்க இடம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நபராக பார்க்கப்படுகிற, நிஜத்தில் அவர் அப்படிதான் ஏராளமான சமூக சேவைகள் பண்ணி இருக்கிறவர். அவர் தான் இந்த மாணவர் போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு நாளா உண்ணாவிரத்துல இருந்து உடல் மெலிந்து போய் 16 கிலோ குறைஞ்சு போய் இப்ப உயிருக்கு ஆபத்தான நிலை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. உண்மையிலேயே மான ரோசம் இருந்தா, உண்மையிலேயே உனக்கு அக்கறை இருந்தா, நீ உண்மையிலே நல்லவனா இருந்தா, அவருடைய கேரக்டராவே சினிமாவில் நடிச்சு பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி ஆடி தீத்த நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் அங்க போய் அவரை மரியாதை நிமித்தமாவது பார்த்துருக்கணும் இல்லையா? முன்னாடி நடிகரா இருக்கும் போது அண்ணா ஹசாரேக்கு லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு கிளம்பிட்டாரு, அதனால நான் அவருடைய உண்ணாவிரத்துக்கு போய் பார்க்க போறேன்னு சீன் போட்டார்ல. இப்போ முதலமைச்சர் பண்ணி அவரை போய் அங்க பார்க்கறது என்ன பிரச்சனைனா, அங்க போக முடியாது இவரால. நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயால அங்க போக முடியாது. ஏன்னா முதலாளி திட்டுவார். யார் முதலாளி? நம்ம மோடிஜி, நம்ம அமித்ஷாஜி,
இந்த ஜீக்கள் வந்து வெளுத்துருவாங்களே, பயம் வந்துடும். நம்மளுக்கு தான் முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சராச்சு, பயம் இருக்கும்ல அவருக்கு. நம்ம ஏன்டா தேவையில்லாம அந்த மாணவர் போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி முதலாளிகள் கோபத்துக்கு ஆளாவது? ஐயோ, அந்த பக்கமே, ஏன்னா அவர் வாயில பாஜகனே வராது, RSSன்னு வராது, மோடின்னு வராது, அமித்ஷான்னு வராது, எதுவுமே வராது. ஆனா நல்லா வாயில வரும், ஆனா வேணாம் அது மட்டும் பேச வரும். ஒரு டேஷுக்கு திராணி இருக்கான்னு கேட்க தோணும். அது என்ன டேஷ்ன்றது அவரை தான் கேட்கணும். அது என்ன கூந்தல் டேஷ்ன்றது நமக்கு தெரியல. அதுக்குள்ள நீங்க என்ன வேணா ஃபில்அப் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். நான் டீசெண்டா சொன்னேன், அவர் இன்னும் டீசெண்டா பேசினார் நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய். இப்போ அந்த போராட்டத்துக்கு போகல, ஆனா போன மாதிரி ஒரு பொய் கட்டமைச்சானுங்கல்ல, இது வந்து ரியல் ஹீரோ. ஆனா நிஜத்துல சினிமாவுக்குள்ள வில்லனாவே ஒருத்தர் வந்து கொடூர வில்லனாவெல்லாம் நடிச்சிருக்காரு, பயங்கரமா நடிச்சிருக்காரு. இவர் அடிக்கடி வந்து எதோட ஒப்பிடுவாங்கன்னா, கில்லி படத்தை வந்து பாரு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய அடி கில்லிடா, அண்ணன் கில்லிடா அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய சொல்லுவாங்க இல்லையா, அந்த கில்லில வில்லனா நடிச்சவர் வந்து பிரகாஷ் ராஜ். நிறைய படங்கள்ல அவர் வில்லனா பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரியவர்னு வச்சுங்களேன். அவர் வந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க டெல்லிக்கு போயிட்டார். அவர் போகும்போது போனப்ப என்ன சொன்னார்னா, உயிருக்கு பயந்துகிட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டோம், வேற ஏதாவது சிக்கல் வந்துருவோன்னு பயந்துகிட்டு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கோ நான் ஆள் இல்லை. மாணவருடைய உண்மையான கோரிக்கை நியாயமானது, அதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஏன் நடிகனா இருக்கிறவன் அந்த கும்பல போய் நசிக்கிற மாட்டாங்களான்னா, அவர் நடிகர் தான், இத்தனைக்கும் வில்லன் நடிகர் தான். ரீல்ல தாங்க வில்லன், ரியல்ல அவர் தாங்க ஹீரோ. இன்னைக்கு போய் அந்த போராட்டத்துல போய் நிக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதை பேசணுமோ அதை பேசல. தமிழ் படங்களை நிறைய நடிச்சிருக்கிற பிரகாஷ் ராஜ் டெல்லிக்கு போயிட்டு அந்த அபிஜித்தோட அந்த வண்டி மேல ஏறி நின்று தடியடி நடத்துறதெல்லாம் அவரும் அதற்கு தன்னை உட்படுத்திக்கிட்டு நிற்கிறார். அதுதான் நிஜ, அதாவது என்னன்னா ரியல் ஹீரோ. ரியல் ஹீரோ நம்மால் இருக்காருங்க, ரீல்ல மட்டும் ஹீரோ, நிஜத்துல வில்லன், கொடூர வில்லன், கொஞ்சம் நெஞ்சம் வில்லன் கிடையாதுங்க. எதிர்த்து பேசிட்டீங்கன்னா எம்எல்ஏவா இருந்தாலும் குண்டு கட்டா தூக்கிட்டு போவாங்க. பயம், ஏன்னா பேசிட்டாருல்ல. அவர் பேசின வார்த்தை என்ன? அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் கூட சகிக்க முடியாத, சகித்து கொள்ள தெரியாத, சகிப்புத்தன்மையே இல்லாத காட்டாட்சி நடத்துகிற, காட்டு தர்பார் நடத்துகிற, மோசமான ஆட்சி நடத்துகிற தாவேகா தான் இன்னைக்கு ஜனநாயகத்தை பாதுகாப்புன்னு ட்வீட் போடுது. என்னடா ஜனநாயகத்தை பாதுகாத்து கீழ்ச்சாங்கன்னா, ட்வீட் ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் மாணவர்கள், உண்ணாவிரதம் இருக்கிற மாணவர், போராட்டம் நடத்துற மாணவரை காலேஜுக்கு உள்ள பூந்து தூக்குது. அமைதியான முறையில் அறவழியில போராடுறவனை வந்து குண்டு கட்டா தூக்கின்னு போகுது இதே காவல்துறை. ஆனா நான் வந்து டெல்லியில ராகுல் காந்தியை தூக்கிட்டு போனது தப்புன்னு அறிக்கை விடுவேன்னு அறிக்கை விடுது. ரியல் ஹீரோவுடைய வில்லத்தனம் என்னவா இருக்குன்னா, அவரை எதிர்த்து பேசிவிட்டாலோ அவர் குறித்து விமர்சன கருத்துக்களை தெரிவித்தா கூட அவங்க மேல அடக்குமுறை ஏவுவதற்கு தயாரா இருக்கு. இவருக்கெல்லாம் ஜனநாயகம் பத்தி பேசுறது ரைட்டே கிடையாது. இன்னைக்கு வந்து இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் நாங்க வந்து சென்னை எக்மோர்ல சித்ரா தேட்டர் துவங்கி ரமடா ஹோட்டல் வரை நாங்க வந்து ஒரு அமைதியான முறையில ஒரு ஆதரவு பேரணி என்பது நடத்தணும். இந்த ஆதரவு பேரணி எதுக்குன்னு சொன்னா, டெல்லியில தொடர்ந்து காக்ரோச்சஸ் வந்து நீட் தேர்வை ரத்து செய்யணும், அதே மாதிரி ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், என்டிஏவை ஸ்கிராப் பண்ணணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள அங்க போலீஸ் ரொம்ப மோசமா கையாண்டிருக்கிறத நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அதற்கு ஆதரவா அந்த போலீஸ் புரூட்டாலிட்டியை கண்டித்து நாங்க நடத்தின இந்த பேரணியில வந்து காவல்துறை ரொம்ப அராஜகமான முறையில மாணவர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள். அதுவும் எப்படியெல்லாம் கைது செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, பெண்கள்னு கூட பார்க்காம ரொம்ப மோசமா ஆடையை பிடிச்சி இழுத்துட்டு போறது, அதே மாதிரி வந்து மாணவருடைய கையை கடித்திருக்கிறார்கள் தமிழக காவல்துறை. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்றதே ரொம்ப
வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதே மாதிரி மாணவர்களை வந்து கைது செய்யும் போது அவங்களுடைய தலையை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா தரையில அடிச்சு கைது செய்திருக்கிறாங்க. அந்த வீடியோலாம் இப்போ வந்து நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து ஒரு 2 பேருக்கு வந்து கை வந்து ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆயிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் நாங்க வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி வந்து தமிழ்நாடு போலீஸ் ஏன் இன்னைக்கு வந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களை இவ்வளவு மோசமா கையாளுது அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நாங்க முன்வைக்கிறோம். ஸோ காவல்துறையினுடைய இந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் பயந்து எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் மாணவர்களும் இளைஞர்களும் ஒருபோதும் பின்வாங்க போறது கிடையாது. நாயகனை பத்தி பேசிட்டு போட்டோம், ஏன்னா அது அவர் நடிச்ச கடைசி படம். அந்த படத்தோட லட்சணம் எப்படி தெரியுமா இருக்கு? நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். முதலமைச்சரே சோ சப்பு விஜய் அவர்களே, உண்மையிலேயே லஞ்சம் ஒழிஞ்சிச்சுன்னு நீங்க சொன்னது உண்மையானா, உண்மையிலேயே நீங்க ஊழல் ஒழிஞ்சிச்சுன்னு உண்மையானா, நீங்க நடிச்ச படம் அரசாங்க விலையில தான் டிக்கெட் விற்கணும்னு உத்தரவு போடுங்கன்னு சொன்னேன். செவடங்காதுல சங்கு ஊதுனா என்ன நினைக்கும்? காது தான் கேட்காது. நீ சங்கு இல்ல, சைரனே அடிச்சா கூட கேட்காது. அந்த மாதிரி ஆயிப்போச்சு நம்ம போட்ட வீடியோவோட நிலைமை. இன்னைக்கு தியேட்டர்ல 200 ரூபாய் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை தியேட்டர்லயே 600 ரூபாய்க்கு விற்கிறான், 500 ரூபாய்க்கு விற்கிறான், 1000 ரூபாய்க்கு விற்கிறான், 1500 ரூபாய்க்கு விற்கிறான். கொடூரமா ஊழல் தலை விரித்தாடுது. ஊழலை ஒழிச்சிட்டோன்னு சீன் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் சோ சப்பு விஜய். அதுக்கு இல்லைன்னா ஒண்ணு சாரி, நீங்க பாருங்க, அது கொடுக்க முடியல, ஒண்ணும் இல்லை. தியேட்டர் டிக்கெட்டே வந்து 190 ரூபீஸ் தான். ஆனா கவுண்டர் நீங்க பிரிண்ட் போட்ட டிக்கெட்டே வந்து 500 கட்டாங்க சார். இப்பதான் உங்களோட ஸ்டாஃப் கொடுத்துருக்காரு சார். பாருங்க சார், என்ன வேணும்னு கேட்டீங்க, வேணும்னா கொடுத்து வாங்கிட்டு போங்க. நீங்க தியேட்டர்ல பணியாற்றவே இல்ல? நான் பணியாற்றேன். அதான் இப்ப ஒரு பணியாளர் சார், நான் ஒரு பணியாளர், நான் ஓனர் கிடையாது. ஓகே, இப்ப 500 ரூபாய்க்கு சொன்னது யாருங்களா சார்? 500 ரூபாய்க்கு பிரிண்ட் அடிச்சு ஆன்லைன்ல கவர்மெண்ட் சாரி ஆன்லைன்ல வித்துட்டு இருக்காங்க. அதான் ஆன்லைன்ல விக்கிற யார் விக்கிறாங்க? புக் மை ஸ்டோர் விக்கிறாங்க, ஆன்லைன்ல விக்கிறாங்க. ஆமா. ஓகே, இப்ப தியேட்டர் கவுண்டர்ல சேம் ரேட் தான் சார். ஆன்லைன்ல என்ன ரேட் அதுதான் கவுண்டர்ல. 500 விக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குங்களா? அது எனக்கு தெரியாதுங்க. தியேட்டர் ஓனர் இருக்காரா? பார்க்க முடியுமா? அவரு மேனேஜர் இருக்காரா? நீங்க பாருங்க, கேஷியர் இருப்பாரு, அவர் போய் கேளுங்க. மேனேஜர் இருக்காரா? மேனேஜர்லாம் இன்னைக்கெல்லாம் இது போயிட்டு இருக்கு, மெயின்டெனன்ஸ் போயிட்டு இருக்கு, அதனால எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. இல்ல அவரு கேட்டா எனக்கு தெரியாது, நீங்க பிரிச்சு சொல்றாரு, உங்களுக்கு சொல்றாப்ல அவரு. நன்னையா? ஆமா, 25 கிலோ இல்லைங்க, ஃபுல்லா இருக்கு. அது 9 நிமிஷம் ஃபுல். இந்த லட்சணத்துல முதலமைச்சர் த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் நடிக்கும் கடைசி படம் ஜனநாயகன்னு விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. இந்த தாவேகக்காரர்களுக்கு அறிவு இல்லைன்றது ஏற்கனவே தெரியும், தற்குறி கும்பல்னு ஏற்கனவே தெரியும். இவனுங்க எங்க தெரியுமா இவனுங்களுடைய அந்த வீரதீர பராக்கிரமத்தெல்லாம் காமிக்கிறானுங்க? ஸ்கூல் வாசல்ல போய் போஸ்டர் ஓட்டுறானுங்க. ஜனநாயகன் ரிலீஸ்ன்றது ஸ்கூல் வாசல்ல சின்ன பிள்ளைங்க படிப்பானுங்க பாருங்க, அங்க போய் வாசல்ல விஜய் மாமா போஸ்டர் ஒட்டுனோடனே பசங்களை நிப்பாட்டி ஓட்டின்னுக்கிறானுங்க. உண்மையிலே சூடு சொரணை இருந்தா, எதிர்கால சமூகத்தின் மீது அக்கறை இருந்தா, மாணவர் சமூகத்தின் மீது அக்கறை இருந்தா இந்த கேடுகட்ட செயலை எல்லாம் செய்ய மாட்டானுங்க. இவங்களுக்கு தான் பூராவை கேடுகட்ட பயலாச்ச. சினிமாவை பார்த்து நாசமாவும் தானே விடுறானுங்க. மாநிலம் வளர்ச்சி அடையணும்னா இனிமேலாம் வளர்ச்சி அடையாதுங்க. தாவேக அரசாங்கம் இருக்கிற வரையும் அதல பாதாளத்துக்கு தான் போகும். வளர்ச்சி அடைய வாய்ப்பே கிடையாது. நீ எத்தனை ஆய்வு கூட்டம் நடத்தினாலும் உருப்படாது. நீ எதுவுமே இல்லையே, பூரா எல்லாம் ரீல்ஸ் தானே நடந்துருக்குது. ஆய்வு கூட்டம் நடத்தின ரீல்ஸ் போடுறீங்க, எங்கடா உருப்படும்? எங்க உருப்படும்? ஆக மொத்தம் இந்த ஜனநாயகன் முதல் நாளே டிக்கெட்ல சாதனை. என்னடா டிக்கெட்ல சாதனை தெரியல, எல்லாருக்கும் சொல்லிட்டாங்களாம் டிக்கெட் வாங்கிருங்க, தியேட்டர் ஃபுல் ஆகணும் அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய அதாவது மெகா தற்குறி போல இருக்குது. அது சொல்லுது ஒரு தியேட்டர் உரிமையாளருக்கு வேண்டுகோள் வைக்குது, நீங்க தியேட்டர் ஆபரேட்டர் ரூம்ல போய் நின்னுங்க, ஏன்னா இது எங்க முதலமைச்சருடைய கடைசி படம், அதனால ஒன்ஸ் மோர் கேட்டா திருப்பி போடுங்க. ஏன்னா நாட்டில் அங்க தலைநகர்ல நீட்டுக்கு எதிராக மாணவருடைய போராட்டம் வலுப்பெற்று இருக்கு. அவன் என்ன டெல்லியில் இருக்கிற மாணவருக்கா போராடுறான்? நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாணவருக்கும் சேர்த்து போராடுறான். மானங்கட்ட இந்த தற்குறி கும்பல் சினிமாவை தூக்கி பிடிச்சி அலையுது. இது எங்க உருப்படுறதுக்கு? எனக்கு டிக்கெட்டை விலையை குறைக்கணும்னு போராடி ரீல்ஸ் போட்டு தெரியுதுங்க. ஐயோ ஏஸ் கொடுத்துட்டீங்களே, ஏ சர்டிபிகேட்னு போராடுதுங்க. பொம்பளைங்க போராடுறாளுங்க ஒரு சிலர், எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. அப்ப எப்பேற்பட்ட கேடுகட்ட விஷயமாக இருக்கும் பாருங்களேன். இதுல ஒரு அமைச்சருங்க, எல்லா அமைச்சர்களுக்கும் அதான் வேலை கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அமைச்சர்
இரண்டாம் இடத்துல இருக்கார் இல்லையா, தாவேக அரசினுடைய 2ஆம் நிலை அமைச்சர் யாருன்னா நம்ம பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள். அவர் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டார், எல்லா அமைச்சர்களையும் அந்தந்த ஊர்களுக்கு அனுப்பிட்டார், மாவட்டங்களுக்கு. எந்தெந்த சொந்த ஊரோ அந்த ஊருக்கு போயிருங்க, நீங்க போய் இங்க இருக்கிற எல்லா தியேட்டரையும் உங்க கண்ட்ரோல் எடுத்துங்க, டிக்கெட்டை எல்லாம் வாங்கிருங்க, கோலாகலமா கொண்டாடுங்க, சிறப்பா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. நாட்டில் எது முக்கியம் பாருங்க, ஜனநாயகனை கொண்டாடணும், அதான் முக்கியம். அவன் அடிபட்டு மண்டையில ரத்தம் வழிய கை கால் உடைஞ்சு கோமா ஸ்டேஜ்ல மாணவர்கள் அங்க போராடிக்கிட்டு இருக்கான். நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாணவர்களுக்காகவும் நீட்டை ஒழிக்கணும்னு. ஆனா நீட் எதிர்ப்புன்னு டிராமா போடுற நம்முடைய முதலமைச்சராக சப்பு விஜயோட கடைசி படத்தை கொண்டாடுவதற்காக எல்லா அமைச்சர் எம்எல்ஏக்கள் கட்சிக்காரன்லாம் ஊர்ல கொண்டாடிட்டு இருக்கு, அதுக்கான வேலையா செஞ்சுட்டு இருக்காங்களாம். ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு, ரீல்ஸ் பார்ட்டி ஒன்று இருக்கு. வண்டி மேல தாவி ஏறி சீட்டு வாங்கி ஜெயிச்ச அந்த டாக்டர்னு சொல்லிக்கிறாரு. அவர் என்ன டாக்டர்னு எனக்கு தெரியல, பல் டாக்டரா என்ன டாக்டர்னு எனக்கு தெரியலங்க. நம்ம ட்ரோன் கல்குவாரி ட்ரோன் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு பிரபு, அவர் ஆட்டோல ஒட்டுறாரு ஸ்டிக்கரை. நான் கூட ஏதோ நீட் எதிர்ப்பு போராட்டத்தை போஸ்டர் தானே போய் போஸ்டர் ஒட்டி அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறாரு போல இருக்குன்னு, அது என்னடா ரீல்ஸ்னு போய் பார்த்தா ஜனநாயகன் ரீல்ஸ், சினிமா ரீல்ஸ். இவரெல்லாம் அமைச்சரை வச்சா எங்க விளங்கும்? அமைச்சருக்கான தகுதி அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். என்ன செய்ய முடியாத நம்ம? ஆனா கேட்டா நாங்க அப்படியே லஞ்சம் இல்லாத சூழ்நிலை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சவொடனே தியேட்டர் வாசல்ல திட்டுறான் ஒருத்தன், டேய் ஏற்கனவே நீ விஜய் படத்தெல்லாம் டிக்கெட்டை வாங்கி வேலைக்கு அதிகமா வித்தவன் தானே நீ, உனக்கு இங்க என்ன இப்ப திடீர்னு பொத்துக்கிட்டு வருது அரசு வேலையில் விற்க சொல்லி? அந்த யோகி சுகாமணி எல்லாம் பண்ண முடியாது, டிக்கெட் வேலை 1000 ரூபாய் இஷ்டம்னா வாங்கலாம் வெளியே போடான்றான் தியேட்டருக்காரன். யாரு கூப்பிட்டாங்க? சிஎம் ஆபீஸ்ல சொல்ல 300 ரூபாய்க்கு எவ்வளவு தருது? அப்புறம் உங்க கட்சியில இருந்து கூப்பிடு, எங்க இருந்து கூப்பிட்டாங்க கூப்பிடு. 300 ரூபாய்க்கு யாரு விற்க சொன்னாங்க? 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் இருக்கா விற்கிறது? 300 ரூபாய்க்கு விற்க கூடாது. அதை ஏன் விற்க சொல்றீங்க? ரெசிங் பண்றதுக்கு 300 நீ கேக்குறீங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் நீங்க என்ன அதை ஃபர்ஸ்ட் பண்றீங்க? நைட் நீங்க என்ன சொன்னீங்க? 9 மணிக்கு வாங்க தேட்டருக்கு. நீங்க நான் 8 மணில இருந்து வெயிட் பண்றேன். எனக்கு என்ன இருக்கு? இது வரைக்கும் விஜய் தொடர்ந்து டிக்கெட் வாங்கி எங்கிட்ட 100 200 வாங்கி 500 1000 வித்தவங்க தான். இன்னைக்கு 300 அந்த 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் கிடையாது. 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வித்தாங்க போன படத்துக்கு. இதே ஜனவரி மாசம் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவங்க வேணும்னே 300 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு இவங்க பிளான் பண்றாங்க. 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் இருக்கா விற்கிறதுக்கு? நீங்களே சொல்லுங்க. ஆன்லைன்ல 190 ரூபாய் போட்டிருக்கா, 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் இருக்கா? 190 ரூபாய்க்கு ஆன்லைன்ல ஓபன் பண்ண சொல்றேன். எல்லா டிக்கெட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாத்தையும் 190 ரூபாய் விற்க சொல்லுங்க, வித்தரலாம். எப்பேற்பட்ட ஊழலை ஒழித்த தருணங்கள் பாத்தீங்களா மக்களே? ஒன்னே ஒண்ணுங்க, விஜய் ஆட்சி, அதுவும் சப்பு விஜயோட ஆட்சி என்பது உண்மையிலேயே ரீல்ஸ் ஆட்சி தான், ரியல் ஆட்சி இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ மிஷின் மூலையோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஓட்ட போட்டீங்க, என்னமோ ஒன்று பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஆனால் கடைசியில் இன்னைக்கு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கதையாக இன்னி பட்ட பிறகு என்ன பிரயோஜனம்? அனுபவிச்சுதானே ஆகணும். ஓட்டு போட்டவர்கள் இல்லாமல் ஓட்டு போடாதவங்களும் சேர்த்து அனுபவிக்கிறான். அதான் பெரிய கொடூரம். விரைவில் மாற்றம் வரும், மாற்றம் வரும் நம்பி தான் ஓட்டு போட்டீங்க. இந்த இந்த சூழ்நிலையும் மாறும். காலம் மட்டுமே எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லுவோம். நம்ம காத்திருப்போம். ஆக்சுவலாக என்னன்னா, டெல்லி அந்த போராட்டத்திற்கு இதுவரை போகாத விஜய், காரணத்தையும் சொல்லாத சப்பு விஜய், எதிர்ப்பை தெரிவிக்காத சப்பு விஜய் அப்படியே எதிர்ப்பை தெரிவிப்பதாக ட்விட்டர்ல அறிக்கை வெளியிட்டாலும் எந்த இடத்திலும் பாஜக, அமித்ஷா, மோடி
நீட் எதிர்ப்பு, இந்த மாதிரியான எந்த விதமான அழுத்தங்களும் கொடுக்காத நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜயோட ஆட்சி நிர்வாகத்தை தெளிவாக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் நெஞ்சங்கள் நம்முடைய முதலமைச்சரா இருக்கிற சப்பு விஜயோட எல்லா நடவடிக்கைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டுகளாக வரவேற்கப்படுது. நம்ம நோக்கம் இங்க நடக்கிற விஷயத்த உங்க மத்தியில கொண்டாந்து வைக்கிறது தான். நீங்க யார் பாக்குறீங்க, எத்தனை பேர் பாக்குறீங்க, இது எவ்வளவு பேருக்கு போகுது, அது என்னுடைய நோக்கம் இல்லை. இருக்கிற சூழ்நிலையே சொல்றேன். ரியல் ஹீரோ நான் அப்படின்னு நிரூபித்திருக்கிறார் வில்லன் நடிகர். நான் என்னைக்குமே ரியல்லையும் ஹீரோ மாதிரி நடிச்சு ரியல்ல வில்லனா தான் இருப்பேன் என்று தொடர்ந்து தன்னுடைய செய்கையின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய். மீண்டும் உங்களை வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு அன்பு நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.